Hi guys, this is our Bookish Tamil Kel RV YouTube channel. Welcome to our family. டுடே நம்ம என்ன ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோன்னா The Glass Doll. இது ரஷ்யாவில் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு அழகான ஃபேமிலி இருந்தாங்க. அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை ரொம்ப சுட்டியான குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த பெண் குழந்தைக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பேரண்ட்ஸ் தான் அவங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவங்க அந்த குழந்தை அப்படி கேட்ட உடனே அந்த குழந்தைய ஒரு பெரிய டால் ஷாப்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன பொம்மை வேணுமோ நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நமக்கு ஒரு புது பொம்மை கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் அது அந்த ஷாப்புக்குள்ளே சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கு. தனக்குன்னு ஒரு பொம்மை வேணும், அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அது கூட நான் விளையாடணும் அப்படின்லாம் அது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு எல்லா இடமும் பார்க்குது. ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை அங்கே எங்கேயுமே இல்லை. அந்த குழந்தை அப்படி தேடி தேடியே என்ன பண்ணுறான்னா ஷாப்போட சென்டருக்கு வந்துடுறான். ஷாப்போட சென்டருக்கு வந்தோடனே அவள் அங்கே ஒரு அழகான ஒரு பொம்மையை பார்க்குறா. அந்த பொம்மை ஒரு கண்ணாடி கூடுக்குள்ளே வச்சு ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவள் அதை பார்த்த உடனே அந்த அழகில் மயங்கி போயிடுறான். அவளால் அவளோட வார்த்தையை கூட சொல்ல முடியல. அப்படியே கண்ணிமைக்காமல் அந்த பொம்மையை அவள் பார்த்துட்ருக்கான். அப்புறமா அவள் என்ன பண்ணா, அவங்க அப்பா கிட்ட போனான். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், ஆக்சுவலாக நம்ம அப்பாவும் என்ன பண்ணுவார், என்ன கேட்ட உடனே அது என்ன எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாரு. அதேமாரி அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தை கேட்ட பொம்மையை எடுத்து தன்னோட கையில் வச்சு பக்கத்தில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது சடனாக அந்த பொம்மை என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொம்மையோட கண்ணெல்லாம் ரெட்டாக மாறுது. அது கையை பிடிச்சி அவங்க அப்பா கையை கிழிக்கிற மாதிரி பண்ணுது. அவங்க அப்பா சடனாக என்ன பண்ணிட்டாரு, அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு அது தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தைகிட்ட அவர் கோவமே பட்டதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கோவமாக சொன்னார். அந்த குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லுது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு மறுபடியும், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது வேணாம், அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதை வாங்க மறுத்துடுறாரு. அந்த குழந்தை எவ்வளோ அடம்பிடிச்சு கத்தி அழுதாலும் கேட்டாலும் அவங்க அப்பா அதை வாங்கி தர மாதிரி இல்லை. அவங்க அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கு அந்த பொம்மை வேணான்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அதட்டுறாரு. அந்த குழந்தை மனசடைஞ்சு அங்கே தலையை தொங்க போட்டு நிற்குது. கடைசியில் அவங்க அப்பா அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அடுத்த பாட்டில் நம்ம அதை பார்ப்போம்.